அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நமது திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று மாவட்ட கல்வி அலுவலருக்கும் அதே மாதிரி சிஇஓ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்வுல நம்ம மாநிலத்துடைய செயற்குழு சின்னசாமி அண்ணன் இருக்காரு, மாவட்டத்துடைய செயலாளர் கார்த்தி இருக்காரு, மாவட்ட ஜிகேஎஸ் இருக்காரு, கௌதம் இருக்காரு, அருண் இருக்காரு. இதே போல 5 மக்கள் தலைவரும் கலந்துருக்காங்க, மற்ற நிர்வாகிகளும் இதுல கலந்துருக்கோம். நம்மளுடைய கோரிக்கை என்னவென்றால், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், திருப்பூர்ல 3 பள்ளிகள், குறிப்பா அதுல முக்கிய பள்ளியான ஏஎஸ்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில 1918ஆம் ஆண்டு கட்டடம் கட்டிப்பட்டு முதல் பள்ளியுடைய கல்வியாண்டு தொடங்கப்பட்டது. அதுக்கான 100ஆண்டு விழா போன ஆட்சியாளர்களால் 2017ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டு அந்த இடத்தை தானமாக கொடுத்த சுப்பிரமணிய செட்டியார் அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய திருவுருவச் சிலையும் அன்றைய எம்எல்ஏவா இருந்த குணசேகர் அவர்களாலும் அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் கல்வித்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றதுக்கான அனைத்து ஆதாரங்களும் அந்த பள்ளியிலும் இருக்கு, சிலையும் நிறுவப்பட்டது. ஆனா இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைய பள்ளி கல்வித்துறையோட அனுமதியோடு தான் இது நடைபெறுவதாக அந்த எச்எம் சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் நாங்க அனுமதி கொடுக்கலன்னு இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்கு. மீண்டும் ஒரு 100ஆண்டு விழாவை முன்னாள் மாணவர்கள் சார்பாக கொண்டாடுவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது. அந்த தகவல் அடிப்படையில விசாரிச்சோம்னா, இதுக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குழு எச்எம் அவர்கள் தலைமையில ஆரம்பிக்கப்பட்டு, அந்த வாட்ஸ்அப் குழுல நம்ம யார் தினசரி போய் சந்திக்கிற முதல் கொண்டு எல்லா தகவலையும் எச்எம் தலைமை ஆசிரியர்கள் பதிவுபட்டு வராது. அதே மாதிரி நன்கொடை பெரிய அளவில் வசூல் செய்யப்படுகிறது. அதிலேயே பதிவிடுறார், இன்றைக்கு இவ்வளவு ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கிறோம் என்று தலைமை ஆசிரியர் வெளியிடுறார். அரசாங்கங்கள் மாறலாம், அரசியல்வாதிகள் மாறலாம், ஆனா பள்ளி கல்வித்துறை என்பது ஒரு நியூட்ரலா செயல்படக்கூடிய, நடுநிலையா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படி பள்ளி கல்வித்துறை ஒரே பள்ளிக்கு 2 100ஆண்டு விழாக்களை அனுமதிக்கிறது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட கேள்வி. அது மட்டும் இல்லை, இது அரசாங்க விழா என்றால் அந்த அரசாங்க விழாவுக்கு எதுக்காக முன்னாள் மாணவர்களை எல்லாம் தலைமை ஆசிரியர் அவர்களே அழைத்துக் கொண்டு ஆசிரியர்கள் எல்லாம் சென்று வசூல் செய்ய வேண்டும்? எந்த ஒரு அரசாங்க விழாவுக்கும் இதுவரை வசூல் சென்றதா நாங்க இந்த சுதந்திரம் அடைந்து தமிழ்நாடு அமைக்கப்பட்ட பிறகு கேள்விப்படவே இல்லை. ஆனா இப்பொழுது ஒரு அரசாங்க விழாவுக்கு தலைமை ஆசிரியர் அந்த விழாவை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு நபரே சென்று வசூல் செய்யறாருன்னா இது அரசாங்கத்தோட அனுமதியோட தான் நடக்குதா, இல்ல தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் செய்கின்ற தவறான நடவடிக்கையான்னு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா வந்திருக்கிறவங்க அனைவருமே கட்சிக்காரர்கள் கிடையாது, பாதி பேர் முன்னாள் மாணவர்கள், அந்த பள்ளியில படித்தவர்கள். அவர்கள் ஒரு சாராரை மட்டும் முன்னாள் மாணவர்கள் என்று ஒரு குழுவை உருவாக்கி அதுல அவர்களை மட்டும் கூட்டிக்கொண்டு அந்த தலைமை ஆசிரியர் செயல்படுவது அந்த பள்ளி நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஊழலா என்பதுதான் இன்றைக்கு எங்களை போன்ற கட்சிக்காரர்களுக்கு மட்டும் இல்ல பொதுமக்களுக்கும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும், குறிப்பாக பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று மனுவை கொடுத்திருக்கின்றோம். இது ஏதோ மனு கொடுத்தோம் இதுக்கப்புறம் பிஜேபி கண்டுக்க போறதில்லைன்னு நினைக்க வேண்டாம். இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அறிவுறுத்தி இந்த விழாவை தடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை பாரதிய ஜனதா கட்சி முற்றுகையிடும், மாவட்ட கல்வித்துறை அலுவலகத்தையும் முற்றுகையிடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட ஒரு கொடுமையான விஷயம், அங்க இருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் அந்த தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, திருவுருவச் சிலை அமைக்கப்பட்ட அந்த பள்ளிக்கு யார இடத்தை கொடுத்தாங்களோ திருவுருவச் சிலை அமைக்கப்பட்ட அந்த சுப்பிரமணிய செட்டியாருடைய சிலையை அகற்ற போவதாக அவர்கள் கூறி வருவதாக கேள்விப்பட்டோம். இது ஒரு தவறான செயல். ஒரு இடத்தை கொடுத்தவருடைய சிலையை அகற்றிவிட்டு மீண்டும் ஒரு 100ஆண்டு விழாவை வச்சு அங்க யாரோட சிலை வைக்க போறாங்கிற தகவலும் இல்லை. இது போன்ற பல கேள்விகளுக்கு விடை கேட்டு இன்றைக்கு மாவட்ட கல்வியாளர்களையும் சிஇஓவையும் அணுகி வைக்கிறோம். அவர்கள் உரிய விளக்கத்தை தராவிட்டால் இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். ஏன்னா திராவிட மாடல் அரசு எல்லா துறையிலையும் ஊழல் செஞ்சுட்டது, இந்த கல்வித்துறையை தான் விட்டு வச்சதுன்னு பார்த்தா இதுலயும் ஊழலுக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இதுக்கு பள்ளி கல்வித்துறை